நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் திரை முரசு. சினிமாவில் கோலிவுட் இருந்தாலும் சரி, ஹாலிவுட் இருந்தாலும் சரி, நடக்கிற புது புது விஷயங்களை சுட சுட உணவு பரிமாறுற மாதிரி உங்களுக்கு தர நிகழ்ச்சி தான் இந்த திரை முரசு. நேரத்தை வீணடிக்காம வாங்க நேர நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். திரை முரசு நிகழ்ச்சியில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சினி அப்டேட். சினிமா நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். ஒரு வருஷமா சூர்யா நடிப்புல எந்த படமும் வராத நிலையில அவர் இப்போ கங்குவா படத்துல விறுவிறுப்பா நடிச்சுக்கிட்டு வர்றாரு. அந்த படப்பிடிப்புல நடிகர் சூர்யாவுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு. அது என்ன விஷயம்னு வாங்க பார்க்கலாம். சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா நடிச்சிட்டு வர்ற கங்குவா படம் சென்னை இவிபில விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. கொடைக்கானல், ஆந்திர மாநிலம், ராஜமன்றி, தாய்லாந்து உள்ளிட்ட இடங்களை தொடர்ந்து இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இங்கே நடந்துகிட்டு வருது. நேற்றைக்கு முந்தைய தினம் சூர்யாவோட காட்சிகளில் ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க. சரித்திர காட்சிகளும் சமகால காட்சிகளும் இருக்கிற இந்த படத்தோட சரித்திர காலத்துக்கான செட் அமைச்சு சூர்யாக்கான சண்டை காட்சி இரவு நேரத்தில் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க படக்குழு. அதில் சூர்யா 10 அடி உயரத்தில் ஒரு கயிறு தொங்கியபடி நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு எதிரிலேயே இன்னொரு கயிறில் 1/2 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிற ஒரு கேமராவையும் தொங்க விட்டு ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ஷன் காட்சி பரபரப்பை படமாக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அந்த கேமரா வேகமாக நடிகர் சூர்யாவோட முகத்துக்கு நேராக மோத வர சுதாரிச்சுக்கிட்ட சூர்யா குனிஞ்சிட்டதால அவரோட தோள் பட்டையில் அடிபட்டிருக்கு. இதை பார்த்த படக்குழுவினர் பதற்றம் அடைஞ்சு உடனே மருத்துவர்களை அழைச்சிருக்காங்க. சூர்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் 2 வாரங்கள் வீட்டிலேயே ஓய்வெடுக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். இந்த நிலையில இந்த சம்பவத்தை பத்தி சூர்யா அவரோட எக்ஸ் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல அவரோட நண்பர்கள், அன்பான ரசிகர்கள், நலம் விரும்பிகள் எல்லோரும் தனக்கு மெசேஜ் அனுப்பி நலம் விசாரிச்சதற்கு நன்றி சொல்லியிருக்காரு சூர்யா. மேலும் தன்னோட உடல் நலம் தேறி இருப்பதா சொல்ற சூர்யா ரசிகர்களோட அன்புக்கு நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் நெகிழ்ச்சியா பேசியிருக்காரு. இந்த படத்துல இருந்து 2 டீசர், ஒரு ட்ரைலர், 2 தடவை ஒரே பாட்டு, ஒரு புது பாட்டுன்னு தொடர்ந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகவே மாட்டேங்குதுங்க. 5 வருஷங்களா பல்வேறு இழுபறிக்கு அப்புறமா இன்னைக்கு வெளியாகும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லையா? அது என்ன படம்? அது ரிலீஸ் ஆகாததுக்கு என்ன காரணம்? வாங்க பார்க்கலாம். கௌதம் மேனன் இயக்கத்துல சியான் விக்ரம் நடிச்சு உருவாகி இருக்கிற படம் துருவ நட்சத்திரம். இந்த படத்துக்கு முதல்ல சூர்யாவை அணுகின கௌதம் அவர் ஒத்துக்காத பட்சத்துல ரஜினி கிட்டையும் இந்த கதையை சொல்லியிருக்காரு. அப்புறமா அதுவும் சரி வராத பட்சத்துல நடிகர் விக்ரம் கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்கினாரு. 2017ஆம் ஆண்டு ஆரம்பமான இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துச்சு. இந்த படத்துல இருந்து அப்போ வெளியான டீசர்கள் ரசிகர்களை கவர்ந்து இருந்துச்சு. இந்த படத்தோட படப்பிடிப்பு 90% நிறைவடைஞ்ச நிலையில பொருளாதார சிக்கல் காரணமா இந்த படம் நகராம அப்படியே கிடப்புல போடப்பட்டுச்சு. கௌதம் மேனன் இயக்கத்துல தொடர்ந்து அச்சம் என்பது மடமையடா, என்னை நோக்கி பாயும் தோட்டா, வெந்து தணிந்தது காடுன்னு அடுத்தடுத்து படங்கள் வெளிவந்தாலும் இந்த படத்துக்கான வேலைகள் அப்படியே கிடப்பிலேயே இருந்துச்சு. மேலும் கௌதம் மேனனும் நடிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. திரை விமர்சகர்கள் பலர் இந்த படத்தோட பொருளாதார சிக்கல் இருந்து மீண்டு வர்றதா கௌதம் மேனன் படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வராருன்னு அரசல் புரசலாகவும் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில சமீபத்தில் அந்த படத்துக்கான வேலைகளை மறுபடியும் கையில் எடுத்து அதை முடிச்சு ரிலீஸுக்கும் ரெடி பண்ணிட்டாரு கௌதம் மேனன். அதன்படி இந்த படம் இன்னைக்கு வெளியாகும்னு எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு மறுபடியும் ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. ஆல் இன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண 2.40 கோடியை கௌதம் மேனன் வாங்கினதாகவும், ஆனால் படத்தையும் முடிக்காமல் பணத்தையும் திருப்பி கொடுக்காத நிலையில் அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அந்த தயாரிப்பு நிறுவனம். இந்த வழக்கை நேற்று விசாரித்த ஹைகோர்ட் ஆல் இன் நிறுவனத்திற்கு 2 கோடியை கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த நிலையில் துருவ நட்சத்திரம் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகாததுக்கு வருத்தம் தெரிவித்து ரசிகர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு கௌதம் மேனன். அதில் படத்தை ரிலீஸ் பண்ண நிறைய முயற்சி செஞ்சதாகவும், ஆனால் அது முடியாததால் படம் வெளியாக ஓரிரு நாட்கள் ஆகலாம்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த படத்துக்காக 5 வருடங்கள் காத்திருந்த ரசிகர்கள் இன்னைக்கு வெளியாகும்னு எதிர்பார்த்திருந்தாங்க. இந்த நிலையில் கௌதம் மேனனோட எக்ஸ் தள பதிவு ரசிகர்களை வருத்தமடைய வச்சிருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆகல. ஆனா வேற என்னென்ன படங்கள்லாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குன்னு இந்த அப்டேட்ல பார்க்கலாம். குலே பகாவலி, ஜாக்பாட் ஆகிய படங்களை எடுத்த கல்யாண் இயக்கத்தில் நடிகர் சந்தானம் நடித்து உருவாக்கியிருக்கிற படம் 80s பில்டப். 80களில் நடந்த கமல் ரஜினி ரசிகர் சண்டையை மையமாக வச்சு ஃபேண்டசி காமெடி ஜானரில் உருவாகி இருக்கிற இந்த படத்தில் ராதிகா பிரீத்தி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து KS ரவிக்குமார், ஆனந்த்ராஜ், மன்சூர் அலிகான், R சுந்தர்ராஜன், மொட்ட ராஜேந்திரன், மயில்சாமி உள்ளிட்ட பல பேர் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஸ்டூடியோ கிரீன் தயாரிப்பில் உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் இன்னைக்கு வெளியாகி இருக்கு.
சின்னத்திரையிலிருந்து சினிமாவுக்கு வந்த ரியோ ஹீரோவா நடிச்சு இயக்குனர் ஹரிஹரன் ராம் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற படம் ஜோ. இந்த படத்துல மாளவிகா, மனோஜ், பவ்யா, த்ரிகா, அன்பு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. சிவப்பு, மஞ்சள், பச்சை உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைச்ச சித்து குமார் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் தமிழ்நாட்டை சேர்ந்த பையனுக்கும் கேரளாவை சேர்ந்த பொண்ணுக்கும் இடையேயான காதல் கதையை உருவாகி இருக்கு. இந்த படம் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. காக்கா முட்டை, கடைசி விவசாயி ஆகிய படங்களை எடுத்த மணிகண்டன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, யோகி பாபு நடிச்சு உருவான படம் ஆண்டவன் கட்டளை. இந்த படத்தோட கதை மற்றும் திரைக்கதையை அருள் செழியன் எழுதியிருந்தார். அடிப்படையில் பத்திரிகையாளரான இவரு அப்பப்போ கதாசிரியரா இருந்து வந்த நிலையில இப்போ சத்தமே இல்லாம ஒரு படத்தையும் எடுத்து முடிச்சிருக்காரு. குயிக்கோன்னு டைட்டில் வச்சிருக்கிற இந்த படத்துல யோகி பாபு மற்றும் வித்தார்த் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. சாய் பிரியங்கா கதாநாயகியாகவும் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிகர் இளவரசும் நடிச்சிருக்காங்க. சவுதிக்கு போய் பணக்காரர் ஆகிற யோகி பாபு தன்னோட தாயார் மரணம் அடைஞ்சதால சொந்த ஊருக்கு வராரு. வந்த இடத்துல அவரோட தாயாரோட உடல் காணாம போயிடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த படத்தோட கதையா உருவாகி இருக்கு. ஜோக்கர் படம் மூலமா பிரபலமான ஹாலிவுட் நடிகர் ஜாக்வின் ஃபீனிக்ஸ் நடிச்சு ரிட்லி ஸ்காட் இயக்குற படம் நெப்போலியன். மாவீரன் நெப்போலியனோட வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தி வரலாற்று படமா உருவாகிற இந்த படம் $200 மில்லியன் பட்ஜெட்ல உருவாகி இருக்கு. டாப் ஹீரோஸோட வாரிசுகளும் அடுத்தடுத்து சினிமாவில களமிறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சியான் விக்ரமோட மகன் துருவ் விக்ரம் இப்ப ஹீரோவா நடிச்சுக்கிட்டு வராரு. தளபதி விஜயோட மகன் சஞ்சய் லைகா நிறுவனம் தயாரிக்கிற ஒரு படம் மூலமா டைரக்டர் அறிமுகமாகிறாரு. இந்த நிலையில இன்னொரு முன்னணி நடிகரோட ஒரு பையன் ஹீரோவாக போறாராமா. யார் அந்த ஹீரோ, அது என்ன படம்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். முன்னணி நடிகர்களா இருக்கிற நடிகர்களோட வாரிசுகளும் இப்போ சினிமாவில் அடுத்தடுத்து களமிறங்கிட்டு வர்றாங்க. அதன்படி நடிகர் விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா சேதுபதியும் ஹீரோவா அறிமுகமாக இருக்காரு. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஹீரோவா நடித்த படம் நானும் ரவுடி தான். இந்த படத்தில் விஜய் சேதுபதியோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் காட்சியில் நடித்து அறிமுகமானார் அவரோட பையன் சூர்யா சேதுபதி. இதுக்கப்புறமா சமீபத்தில் வெளியான சித்தா படத்தோட டைரக்டர் அருண்குமார் விஜய் சேதுபதியை வச்சு எடுத்த சிந்துபாத் படத்தில் படம் முழுக்க விஜய் சேதுபதியோடவே சேர்ந்து நடிச்சிருந்தாரு சூர்யா சேதுபதி. இந்த நிலையில் அவர் இப்போ ஒரு படத்தில் ஹீரோவா நடிக்க இருக்காரு. இந்த படத்தை ஸ்டண்ட் மாஸ்டர் அனல் அரசு இயக்க இருக்காராம். சாம் CS இசையமைக்க இருக்கிற இந்த படத்துக்கு வேல்ராஜ் ஒளிப்பதிவும் பிரவீன் KL எடிட்டிங்கும் செய்ய இருக்காங்க. ஃபீனிக்ஸ் விழான் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிற இந்த படத்தோட பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. விஜயோட வாரிசு படத்தோட ஒரே நாள்ல வெளியானச்சு அஜித்தோட துணிவு. அதுக்கப்புறமா லியோ படத்துல நடிச்சு அது ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறமா தன்னுடைய 68வது படத்துக்கே நடிக்க போயிட்டாரு விஜய். ஒரு பக்கம் விஜயோட அடுத்தடுத்த படங்கள் முயல் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க, அஜித்தோட விடாமுயற்சி ஆம வேகத்துல நகர்ந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி லேட்டா ஆரம்பிச்ச இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்ப நிறுத்தி வேற வச்சிருக்காங்களாம். அது என்ன விஷயம்னு வாங்க பார்க்கலாம். துணிவு படம் வெளியாகி ஒரு வருஷம் ஆன நிலையில அஜித்தோட அடுத்த படமான விடாமுயற்சி இன்னும் ரிலீஸுக்கு ரெடியாகல. லைகா நிறுவனம் தயாரிப்புல மகிழ் திருமேனி இயக்கத்துல உருவாகிற இந்த படத்தோட அறிவிப்பு அஜித்தோட பிறந்த நாளான மே 1ஆம் தேதியே அறிவிச்சிருந்தாலும் பல மாதங்களுக்கு அப்புறமா தான் படப்பிடிப்பே தொடங்கினாங்க. த்ரிஷா ஹீரோயினா நடிக்கிற இந்த படத்துல நடிகர் அர்ஜுன், ஆரவ், ரெஜினா கெசன்ட்ரா, பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட பலர் நடிக்கிறதா தகவல் வருது. இந்த படத்தோட படப்பிடிப்பு அசைபர்ஜான் நாட்டில் தொடங்கி விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஏற்கனவே லேட்டா ஆரம்பிச்சதால 3 மாதங்கள் அங்கேயே தங்கியிருந்து ஒரே கட்ட படப்பிடிப்பா மொத்த படப்பிடிப்பையும் முடிக்க திட்டமிட்டிருந்தாங்க இந்த படக்குழுவினர். நடிகர் அஜித்துக்கு இது ஓகே சொன்ன நிலையில படப்பிடிப்பு எந்த தடையும் இல்லாம நடந்துட்டு வந்திருக்கு. இந்த நிலையில விடாமுயற்சி படக்குழு சென்னை திரும்பி இருக்கிறதா தகவல் வருது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அஜித் ஒரே கட்ட படப்பிடிப்புக்கு ஓகே சொன்னாலும் மகிழ் திருமேனிக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சு பழக்கம் இல்லாததால ஒரு பிரேக் எடுக்க முடிவு செஞ்சிருக்காரு. இது அவரே சொன்ன தயாரிப்பு நிறுவனம் என்பதால அஜித் சொல்வது போலவே சொல்லி பிரேக் எடுத்திருக்காராம் மகிழ் திருமேனி. இந்த சில நாட்கள் இடைவெளிக்கு அப்புறமா மறுபடியும் அசைபர்ஜான் நாட்டில் படப்பிடிப்பு தொடர இருக்காங்களாம் விடாமுயற்சி டீம். நம்ம நிகழ்ச்சியில நெக்ஸ்ட் பார்க்க போற செக்மெண்ட் சினி பார்வை. டிடி ரிட்டர்ன்ஸ் படம் மூலமா கம்பேக் கொடுத்த நடிகர் சந்தானம் அதை தொடர்ந்து வெளியான கிக் படத்துல மறுபடியும் சறுக்கிட்டாரு. இதை தொடர்ந்து அவர் நடிச்சிருக்கிற அடுத்த படம் 80s பில்டப் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கிற இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னு வாங்க பார்க்கலாம். 80s பில்டப் பார்த்துட்டு வந்தேன். படம் உண்மையாக நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. பழைய சந்தானம் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தாங்க. காமெடி ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணும். படம் நல்லா தான் இருக்குது. சந்தான காமெடி நல்லா இருக்குது. ஆனந்தராஜ் காமெடி தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. பெருசாக லாஜிக்லாம் எதுவும் இல்லை, கடையில் கதை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஃபுல்லாக காமெடி தான், ஒன்லி காமெடி மட்டும் தான். சந்தானத்தோட காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஆனந்தராஜ் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஆடுகளம் நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் சந்தானம் காமெடி எங்கேயுமே சிறப்பாக இல்லை. லவ்ன்றாங்க, எமோஷனல்ன்றாங்க, சாவு வீட்டில் வந்து எல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட்டு எதுவுமே செட் ஆகலை ஜி. படம் ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 2 hours படம், ஒரு 1 hour 55 minutes வந்து படம் யாரும் போகாதீங்க. கடைசி 5 நிமிஷம் மட்டும் வேணால் போய் பாருங்கள். எல்லா படத்தை விட இது படம் நல்லாயிருக்கு. காமெடியாக இருக்குது. ஒரு டெத்தை வச்சு எடுத்திருக்காங்க.
ஒரு வயசானவர் இறந்தது அதை வச்சு நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது படம். எல்லாருமே ஆல்வேஸ் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஆனந்தராஜ் சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறார். சந்தானம் சார் வந்து ஃபஸ்ட்டு அவர் எடுத்தாவே காமெடி தான் ஃபஸ்ட்டு. நல்லா இருக்குது படம். ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் போட்டிருக்காங்க, அதான் மெயின் ப்ராப்ளம். ஹீரோயினியும் நல்லா அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினியும் நல்லா இது பண்ணியிருக்காங்க. அதாவது அக்கா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. எப்போ எல்லா அக்காவும் லவ் சேர்த்து வைப்பாங்க, இந்த அக்கா லவ் பிரித்து விட்றதா பார்க்குறாங்க. நல்லா சூப்பராக போயிருக்கு படம். நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனந்தராஜ்லாம் லேடி கிட்ட போட்டாங்க, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பில்டப் செம்ம பில்டப். சாங்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா அந்த 80s நம்ம 80 காலத்தில் இருந்த அந்த பழைய காலத்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது அப்படியே அதே மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஏன்னா எப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து அந்த 80s விஷயம் வந்து தெரியாது. இப்போ எல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாம் பயங்கரமாக போட்டு வண்டி எடுத்துன்னு பறகுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மேபி இந்த படம் புரியாமல் இருக்கலாம். அந்த விஷயம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க அந்த படம். ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப டல்லாக தான் ஃபீல் ஆச்சு. ஸ்கிரிப்டே ரொம்ப டல்லாக தான் ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு ஹைப் கொடுத்து காமெடி பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனந்தராஜ் போர்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சுண்ணா. சந்தானம் படம் எல்லா படமும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 80s லுக் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. காமெடி எல்லாம் நல்லா இருந்தது. நான் வந்து பிளேபேக் சிங்கர் கோல்டு தேவராஜ் பில்டப் பார்த்துட்டு வரேன். இந்த படத்தில் நான் ஒரு பாட்டும் பாடியிருக்கேன். இது வந்து ஃபேமிலி படம் சார். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். சந்தானம் சார் ஃபேனாக நான் வந்திருக்கேன். இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னா அவருக்கே நான் பாடியிருக்கேன். இந்த நல்ல தருணத்தில் ஜிப்ரான் சாருக்கும் டேரக்டர் கல்யாண் சாருக்கும் எல்லா டீமுக்கும் என்னோட வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கேன் சார். படம் பார்த்துட்டு இப்போ தான் வந்தோம். நான் வாமனா, இந்த படத்துடைய லிரிக்ஸ் ரைட்டர். தொடர்ந்து ஒரு சாங்ஸ் ஒன்று எழுதியிருக்கேன். படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். பொதுவாகவே சந்தானம் சாருடைய படம்னாவே ரொம்ப நகைச்சுவை கலந்த ஒரு படமாக இருக்கும். இதில் இன்னும் நகைச்சுவை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு நடிகர் பட்டாளங்களே இதில் இருக்காங்க. ஹாய், என் பேர் நிக்கிலா சங்கர். 80s பில்டப் மூவியில் நான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். சந்தானம் சார் மூவி அப்படின்னாலே ஆப்வியஸ்லி காமெடி இருக்கவே இருக்கும். பட் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட ஒரு சஸ்பென்ஸ், ஒரு மிஸ்ட்ரி ஃபேக்டர்லாமும் இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக படத்தை தேட்டரில் தான் வந்து பார்க்கணும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் வந்து அவங்கவுங்க விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆடியன்ஸ் எல்லா இடத்துலையும் சிரிச்சு கிளாப் தட்டினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. படத்தில் நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய நடிகர்கள், ஒரு 42 நடிகர்கள் கூட நடிக்கிறது ரொம்ப ஹாப்பி. எல்லா காமெடி நடிகர்களும் இந்த படத்தில் இருந்தாங்க. சந்தானம் சார் அவரும் வேறு லெவலில் ஒரே கவுண்டர் மேலே கவுண்டர் போட்டு வேறு லெவலில் இருக்குது படமே. திரைமுரசு நிகழ்ச்சியில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சினி ஜங்ஷன். வினய் பரத்வாஜ் இயக்கத்துல ரிச்சர்ட் ரிஷி, யாஷிகா ஆனந்த் உள்ளிட்ட பலர் நடிச்சு உருவாகி இருக்கிற படம் சில நொடிகளில். இந்த படத்தோட பிரஸ் மீட்ல படத்தை பத்தி அந்த படக்குழு ஷேர் பண்ணிக்கிட்டதை இப்ப பார்க்கலாம். உங்களோட ரியாக்ஷன் பார்த்து we have done it with a lot of love. இந்த லவ்வோட ஒரு மூவி 100-200 people வந்து they have worked on this movie. மிஸ்ட்ரி ட்ராமா த்ரில்லர் சில நொடிகளில். ஒரு மிஸ்ட்ரி மூவி பார்த்தா யூஸ்வலி ஒரு மர்டர் நடிக்கும். அங்கே வந்து ஹூ இஸ் டன் இட்னா அந்த ஒரு மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய பார்த்துருக்குங்க. ஆனால் இந்த மூவி வந்து ஒரு வித்தியாசமான த்ரில்லர் கொடுக்கணுன்னா அது அட்டெம்ப்ட் இஸ் தட். ஒரு மிஸ்ட்ரி, ஒரு த்ரில்லருக்கு சைக்கலாஜிக்கல் ஆங்கிள் போட்டால், ஒரு இன்டென்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ட்ராமா போட்டால் எப்படி இருக்குன்னா திஸ் சில நொடிகளில் இஸ் தட். அண்ட் 5 songs இருக்குது. பியூட்டிஃபுல்லான மியூசிக் we have tried to give it to you. So it's a complete package. And தமிழில் வந்து ஒரு the attempt is to give something different in Tamil. I'm really happy because நிறைய good positive reviews வந்துச்சுங்க. So that gives us a push that ஒன்று 2 daysல நம்ம மூவி ரிலீஸ் ஆக போகுது. And it gives like ஒரு நர்வஸ்னஸ்ல இருப்போம். But you guys made us little positive. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். And இந்த படத்தில் அவங்க சொன்ன மாதிரி, டைரக்டர் சொன்ன மாதிரி ஐ ப்ளே லைக் அ சூப்பர் மாடல். ஸோ லண்டனில் தான் நடந்திருக்கு இந்த படம். அண்ட் ட்ராமா பிட்வீன் ஒரு ஒய்ஃப் அண்ட் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட். இது வந்து லைக் அ கேர்ள் பெஸ்டி, எல்லாருக்கும் தெரியும். அது பாய் பெஸ்டி எப்படி ஒரு ப்ராப்ளமோ அந்த மாதிரி கேர்ள் பெஸ்டி எவ்வளோ ப்ராப்ளமாக இருந்திருக்கு. அதெல்லாம் ஒரு வேரியஸாக பார்ப்பீங்க. அண்ட் கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபி இஸ் டன் ரியலி வெல். என்ன நேயர்களே, இன்னைக்கான திரைமுரசு நிகழ்ச்சியில் சினிமா பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கும் இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். Until then, it's bye from Divya. Bye bye.